ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். காய்கறிலாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவாட்டு குழம்புக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதை 2 இடி தண்ணி சேர்த்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 4 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள், குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு சட்டியில் 5 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரியவிட்டு இப்போ 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கிறேங்க. ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு இது மாதிரி காயெலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட மொச்சக்கட்டை இருந்தால் கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ காயெலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு 50% அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதிலே காயெலாம் நல்லாவும் வெந்துடும். இப்போ புளி கரைச்சல் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொதி வந்துட்ட பிறகு மாங்காய் சேர்த்தா சீக்கிரமாகவும் வெந்துடும் மாங்காய். இப்போ நல்லா மாங்காயெலாம் நல்லா வெந்து காயெலாம் நல்லா வெந்து நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுண்டி வந்திருக்கு. இப்போ மாங்காய் வெந்துருதான்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கிறேன். ஒரு கருவாடாக சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுது. இதுக்கு மேட்சிங்காக முட்டை பொடி மாஸ் பார்க்கலாங்க. ஒரு 5 முட்டை எடுத்து இந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, முட்டை பொடி மாஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ முட்டை பொடிமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் சூப்பராக வரும் பொலன்ட்டு. இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பும் முட்டை பொடி மாசம் ரெடி ஆகிடுது. இந்த